எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 11ஆம் பாவத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் இருந்தால் அதற்கான பலன்கள் அந்த ஜாதகர் எப்படி அடைவார் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு பதிவாக பார்க்க போகிறோம். இந்த 11ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவம் பார்த்தீங்கன்னா, இந்த 11ஆம் பாவத்தில் எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாலும் கூட அது நன்மையே செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. இந்த 11ஆம் பாவத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த 11ஆம் பாவம் லாபஸ்தானம் அப்படிங்கிற லாபம் ஒரு மனிதன் பணத்தினால் மட்டும் அடையக்கூடிய லாபத்தை பற்றி மட்டும் சொல்லாது. அவர் தாயார் மூலியமா, தந்தையார் மூலியமா, மனைவி மூலமா, நண்பர்கள் மூலியமா, செய்தொழில் மூலியமா, அவர் மூலியமாவே ஏதாவது அவருக்கு லாபம் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்லக்கூடியது இந்த 11ஆம் பாவம் தான். ஒரு மனிதன் தனக்கு இருக்கக்கூடிய மூத்த சகோதரன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தனக்கு மேலே இருக்கக்கூடிய அண்ணன் அக்கா அவங்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த 11ஆவது பாவம். தனக்கு நடக்கக்கூடிய 2வது திருமணம், இளைய மனைவியை பற்றி சொல்லக்கூடியது. வாழ்நாளில் அவன் பேசக்கூடிய சந்தோஷமான பேச்சுக்கள் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் அவனுக்கு ஒரு லாபம் தான். அந்த சந்தோஷமான பேச்சுக்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த 11ஆம் பாவம். சுயநலமாக இருக்கிறது, சுயேட்சையான எண்ணம் கொண்டது, எதையுமே தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடியது, ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது அந்த 11ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவத்துக்கு இந்த மாதிரி காரகத்துவங்கள் நிறைய இருக்கு, நம்ம எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான காரகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்து அதற்கு கூட அந்த பாவங்களை இணைத்து சில பலன்களை நம்ம சொல்ல போகிறோம். இந்த 11ஆம் பாவம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 11ஆம் பாவத்தில் எந்த விதமான கிரகங்கள் அமர்ந்தாலும் கூட அது நன்மையே செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதியாக இருக்குது. இப்போ தற்புகழ்ச்சி பேசுறதெல்லாம் 11ஆம் பாவம் தான். ஒரு மனுஷன் வாழ்நாளில் தற்புகழ்ச்சி பேசுகிறான் பார்த்தீங்களா, தன்னை பற்றி, தொழிலை பற்றி, அம்மா பற்றி, அப்பா பற்றி, குழந்தைகளை பற்றி, இதையெல்லாம் பேசுகிறான் பாருங்க. இதையெல்லாம் பேசக்கூடியது இந்த 11ஆம் பாவம் தான் தெளிவாக சொல்லும். எதை பற்றி அவன் தற்புகழ்ச்சி பேசுகிறான் அதோட பதிவு நம்ம வீடியோவில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த 11ஆம் பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அதற்கான பலன்கள்லாம் ஒரு வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஒரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள், இவர்கள் பார்த்தீங்கன்னா தந்தையார் மூலியமாக லாபம் அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் தந்தையார் வழி உறவு, அவர்களுடைய ஆதரவு, அவர்கள் மூலியமாக சில லாபங்களை அடையக்கூடிய நபர்களாகவும் இந்த 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் இருப்பார்கள். குழந்தைகளிடம் நல்ல சந்தோஷமா பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருமே குழந்தைகிட்ட சந்தோஷமா தான் பேசுவான். ஆனால் இருந்தாலும் இவர்கள் கோபமே படமாட்டாங்கன்னு வச்சுங்களேன். குழந்தைகிட்ட வாழ்க்கையில் தான் எடுத்த முயற்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, வாழ்க்கையில் தான் எடுத்த முயற்சியில் நல்ல ஒரு அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள். அந்த அனுபவ அறிவை மற்றவர்களிடம் தற்புகழ்ச்சியாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள், நான் எப்படி செஞ்சேன் தெரியுமா, அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன் அப்படிங்கிற அந்த அனுபவ அறிவை மற்றவர்களிடம் தற்புகழ்ச்சியாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொருள், அதாவது தனக்கு கிடைத்த லாபம் அது சார்ந்த விஷயங்களை பற்றி மற்றவர்களுக்கும் ஆலோசனை கூறக்கூடிய அந்த குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள். இப்போ நம்ம சம்பாதிச்சிட்டோம், பெரிய ஆள் ஆகிட்டோம், அது மூலியமாக அந்த லாபம் வந்துருச்சு, எப்படின்னா இப்படி சம்பாதிச்சிங்க அப்படி யாராவது கேட்டாங்கன்னா, தம்பி இங்கே வேறு இது இப்படி செஞ்சினா இதன் மூலிமா லாபம் ஜாஸ்தியாக வரும் அப்படிலாம் சொல்லி மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் இருப்பார்கள். தனது லாபம் சார்ந்த விஷயங்களில் எதிர்கால கற்பனா சக்தி அதிக அளவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள். இப்போ ஒரு லாபம் வருது அப்படின்னா அந்த லாபம் இப்படி வந்துடணும், அப்படி வந்துடணும், எதிர்காலத்தில் இப்படி ஆயிடணும் அப்படிங்கிற அந்த லாபம் சார்ந்த எதிர்கால கற்பனா சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள். வாழ்க்கையில் இந்த மந்திரமே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம்னு வச்சுங்களேன். இந்த 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்களுக்கு இவர்கள் மட்டும் இறைவனிடத்துல பிரார்த்தனைகள், தியானங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண போகும்போது, இறைவனிடத்துல டெய்லி காலையில் மந்திரங்கள் சொல்லி வழிபடும் போது மிகப்பெரிய ஒரு லாப வாய்ப்பினை இவர்களுக்கு ஏற்படும். இந்த 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்களுக்கு நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். டெய்லி காலையில் ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து ஒரு 3 மாதம் மந்திரங்கள் சொல்லி இறைவனை வழிபட்டுட்டே வாங்க. அப்படி சொல்லும் போது உங்கள் லாபங்கள் மிகப்பெரிய அளவில் உயர்வதற்கான வாய்ப்பு இந்த 11ஆம் சூரியன் உள்ள 11ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள். இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தாயார் மூலியமாக லாபம் அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தாயார் வழி உறவின் மூலமாக லாபம் அடையக்கூடிய நபர்களாக, அவர்களுடைய ஆதரவு பெற்ற நபர்களாக இருப்பார்கள். உணவை நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் தியானத்தின் போது அதிக அளவு அந்த லாபங்களை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாப்ப
எல்லாரும் தியானம் பண்ணுவோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுவாங்க. அப்படி தியானம் பண்ணும்போது ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக தியானம் பண்ணி கூட எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கைகூடாமல் இருக்கும், எந்த ஒரு விஷயமே கிடைக்காம இருக்கும். ஆனால் இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவங்க தியானம் பண்ணாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். அந்த லாபம், அது தியானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு லாபம் இருக்குல்ல, அந்த லாபம் வந்து இவர்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அந்த 11ஆம் இடத்தில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சித்தி ஆகும். இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு வாகன யோகம், வீடு யோகம், இது சார்ந்த விஷயங்கள்ல லாபம் அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரு இடத்த வாங்கி போட்டாங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு அந்த இடம் சேல் ஆயிரும். ஒரு வண்டி வாங்கினா வந்து வண்டி எல்லாரும் அதிக விலைக்கு வாங்கி கம்மி விலைக்கு விற்போம். ஆனால் இவங்க கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலை விற்பாங்க. அந்த மாதிரி வாகனம் சார்ந்த விஷயங்களில் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். தனது லாபம் பற்றி மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள். வேறு நான் இப்படி ஒன்று செய்ய போகிறேன், அது செஞ்ச எவ்வளோ லாபம் வரும், செய்யலாமா அப்படின்னு தனது தாயார்கிட்டையோ இல்லது தனக்கு நெருங்கிய முக்கியமாக தாயார்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் சந்திரன். 11ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள், இவர்கள் வாழ்வில் தான் சுய முயற்சியின் மூலமாக லாபத்தை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்கள் எந்த அளவு ஒரு வாழ்க்கையில் சுய முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் லாபத்தை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். லாபம் அடைந்த நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் செவ்வாயுள்ள நபர்கள். கவர்ந்திடும் சக்தி மூலியம் அந்த இவர்கிட்ட ஒரு கவர்ந்திடும் சக்தி இருக்கும். உடல் தேகமோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கவரக்கூடிய சக்தி இருக்கும். அதை பற்றி மற்றவர்களிடம் தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். என் கண்ணை பார்த்தியா, என்னோட ஃபேஸை பார்த்தியா, முடியை பார்த்தியா, என்னோட உடல் தேகத்தை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கவர்ந்திடும் சக்தியை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள். இவர்கள் வாழ்க்கையில லாபத்தை அடைவதற்கு பல தடைகளை தாண்ட வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த 11ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளவர்களுக்கு ஏற்படும். எதையுமே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள். ஒரு நல்ல விஷயம் நடக்குது அந்த இடத்துல அப்படின்னா அதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வேற ஏதாவது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படியாவது நமக்கு சாதகமாக, நமக்கு அதில் பெனிஃபிட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள். இவர்கள் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பியும் வாழ்க்கையில சில விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள். திடீர்னு போய் ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறது, இவ்வளோ போட்டா இவ்வளோ பணம் வரும் இப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அப்படி திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி ஒரு விஷயத்துல பணத்தை போட்டு ஏமாந்த நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் செவ்வாயில நபர்கள். இது அவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த ரெண்டு விஷயத்துல எது அப்படிங்கிறது செயல்படும். வாழ்க்கையில பொருளாதாரம், முக்கியமா லாபம் சார்ந்த விஷயங்கள்ல மனசஞ்சலம் இவர்களுக்கு இது இருந்துகிட்டே இருக்கும். செய்தொழில் மூலமாக வரக்கூடிய லாபம் நமக்கு சரியா கைக்கு வர மாட்டேங்குது, இல்லை நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அதன் மூலியமா வரக்கூடிய லாபம் நமக்கு கைக்கு வர மாட்டேங்குது, ஒரு செயல் செய்கிறோம் அந்த செயல்லேருந்து வரக்கூடிய லாபம் முழுமையாக நம்ம கைக்கு வர மாட்டேங்குது, ஒரு பாதி கிடைக்க மாட்டேங்குது, இல்லை நம்ம செய்யறதுக்கு தகுந்த அந்த தகுதிக்கு தகுந்த லாபங்கள் கிடைக்க மாட்டேங்குது. இப்படிங்கிற அந்த மனசஞ்சலம் இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். 11ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள், இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர்களுக்கு பேச்சே மிகப்பெரிய ஒரு லாபம். தனக்கு இருக்கக்கூடிய பேசும் திறமையை மிகப்பெரிய லாபமாக கொண்டவர்கள் இந்த 11ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு இடத்துல நின்று பேசி சாதிச்சு அதில் தனக்கு லாபமாக மாற்றக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் அவங்க இருந்தாங்கன்னா இவங்க வந்து அந்த பணம் வந்து நல்லா ஜம்முன்னு விழுகும். இந்த 11ஆம் இடத்தில் புதன் இருக்கக்கூடியவர்களுக்கு பேச்சே இவர்களுக்கு மூலதனம், அதுவே இவர்களுக்கு லாபமாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 11இல் புதன் இருக்கக்கூடியவர்கள். நண்பர்கள் மூலியமாக லாபம் அடையக்கூடியது அல்லது நஷ்டம் அடையக்கூடியது, காதலன் காதலி மூலமாக நஷ்டம் அடையக்கூடியது அல்லது லாபம் அடையக்கூடியது. ரெண்டு பாயிண்டும் அவரது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அமையக்கூடியது. ஆனா இவங்க ரெண்டு மூலியமா ஒரு லாபம் நஷ்டம் அப்படிங்கிற விஷயம் இந்த 11ஆம் இடத்தில் புதன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். நண்பர்களை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் புதன் இருக்கக்கூடியவர்கள். பாக்குறியா பசங்க, எனக்கு எத்தனை பசங்க இருக்காங்க, கூப்பிடுறியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூப்பிடவா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நண்பர்களை பற்றி தற்புகழ்ச்சி, எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, எல்லாம் தங்கமானவங்க எப்படிலாம் பேசுறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நண்பர்களை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள். எதையும் துணிவுடன் செய்வதன் அந்த செயல் இருக்கு பார்த்தீங்களா, எந்த ஒரு விஷயத்தையுமே துணிவோடு செய்யறது, அதை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள்.
ஒரு விஷயத்தை இவங்க போய் யாரெல்லாம் பயந்துட்டு இருந்தா கூட ஒரு விஷயத்தை போய் தைரியமாக செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு நான் போய் செஞ்சனால தான் அந்த விஷயம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்துங்க. அந்த எதையும் துணிவுடன் செய்வதன் மூலமாக அந்த விஷயத்தை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். கல்வியில் அதிக ஞாபக சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள். கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஞாபக சக்தி இருக்கும். யாருக்கு எழுதாட்டியும் கூட யாருக்கு எப்போ கொடுத்தோம், நம்ம அவங்ககிட்ட எப்போ வாங்கணும், அந்த பணத்தை அவனுக்கு எப்போ திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஞாபக சக்தி அதிக அளவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் குரு உள்ளவர்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், அந்த குழந்தைகளை பற்றி, குழந்தைகளோட லைஃபு, அந்த குழந்தைகளை பற்றி, அவங்களை பற்றி கற்பனை சக்தி அதிகம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்காலத்தில் இதெல்லாம் பண்ணணும், அவங்க கஷ்டப்படக்கூடாது, இதெல்லாம் நம்ம இப்போயே ரெடி பண்ணி வைக்கணும், இல்லை இவன் எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறான், இப்படி இருக்கானே இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளை பற்றி எதிர்காலத்தில் கற்பனை சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் 11ஆம் இடத்தில் குரு உள்ளவர்கள். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கற்பனை சக்தி அதிகப்படியாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள். எதிர்காலத்தில் இப்படி ஒரு அமௌண்ட் நமக்கு சேஃப்டி பண்ணிடணும், பண்ணோம்னா தான் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும், இப்படிங்கிற அந்த எதிர்கால பொருளாதாரம் கற்பனா சக்தியை அதிகப்படியாக கொண்ட நபர். இது எல்லாத்துக்கும் இருந்தாலும் கூட இவங்களுக்கு ரொம்ப டீப்பஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகவே இவங்க வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த 11ஆம் இடத்தில் குரு உள்ளவர்கள். குழந்தைகளோட நல்லா டைம் பாஸ் பண்ணணும், அவங்களோட நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் குரு உள்ளவர்கள் இருப்பார்கள். தனக்கு இருக்கக்கூடிய புகழ், தனக்கு இருக்கக்கூடிய பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நான் இப்படி ஒரு விஷயம் செஞ்சேன், அதன் மூலியமாக அந்த இடத்துல மிகப்பெரிய எனக்கு புகழ் கிடச்சிச்சு, இல்லை என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, அதை தூக்கி போட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் குரு உள்ளவர்கள் இருப்பார்கள். தந்தையார் வழி ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தந்தையார் மூலமாக லாபங்களை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு செய்த விரயத்தை அப்படியே ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் குரு உள்ளவர்கள். என்னைக்காவது ஒரு செலவு பண்ணியிருப்பாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு இடத்துல 4 பேர் சேர்ந்திருப்பாங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5000 10,000 ஒரு செலவாயிருக்கும். அந்த விரயத்தை கூட ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாகவே விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் குரு உள்ளவர்கள். ஒரு விஷயத்தை நமக்கு மாற்றிக்கணும், நமக்கு சாதகமாக பண்ணிக்கணும், அது எவ்வளோ செலவானாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதன் மூலியமாக விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்கள் மூலியமாக லாபம் அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளவர்கள். நம்ம ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க, அந்த குடும்ப நபர்கள் மூலியமா ஒரு லாபம் ஏதாவது வாழ்க்கையில் ஒரு அடையக்கூடிய வாய்ப்பு இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். பொருளாதாரத்தை வைத்து லாபம் அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதாவது பணத்தை வச்சு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பணம் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்கள். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்கள். இந்த காசு இவ்வளோ வச்சிருக்கேன், அவ்வளோ வச்சிருக்கேன், இவ்வளோ செலவாச்சு அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி அதிக அளவு தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். தான் விரும்பிய பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள். விரும்பிய பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் யார் சொன்னாலும் அதை பற்றி கேட்டுக்க மாட்டாங்க, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கணும், அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரியாக சொல்லக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மனைவி வந்த பிறகு பொருளாதார மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் பொருளாதார லாபங்களை அதிக அளவு சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளவர்கள். மனைவியை பற்றி அதிகப்படியான கற்பனா சக்தி கொண்ட நபர்களாக இருப்பாங்க. எனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு கற்பனை சக்தி செய்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பவர்கள். மனைவியோட சந்தோஷமா ரொம்ப நேரம் உட்காந்து பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளவர்கள். இப்போ இந்த சுக்கிரனை பற்றி நான் சொன்ன பார்த்தீங்களா, இது அப்படியே கணவனுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல பெண்களுக்கு சுக்கிரன் இருந்ததுனால இதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக சட்டென உணர்ச்சி வசப்படக்கூடியதுனாலேயே சில நேரங்களில் சுயநலமாக செயல்படக்கூடிய நபர்களாகவும் இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளவர்களுக்கு அமைப்பு வந்துடும். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி டக்குன்னு ஒரு இடத்துல கோவப்படுறது, ஒரு இடத்துல சடாரண உணர்ச்சி வசப்படணுமா, முதல்ல அதை எனக்கு கூட நீ அப்படின்னு கேட்குறாங்கல்ல, முதல்ல என்னோடது அது எனக்கு கூட அப்படின்னு கேட்குறாங்களா, அந்த மாதிரி சட்டென்று உணர்ச்சி வசப்படக்கூடியதுனாலேயே சில நேரங்களில் சுயநலமாக செயல்படக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு. 11ஆம் இடத்தில் சனி உள்ளவர்கள்
இந்த 11ஆம் இடத்தில் சனி உள்ளவர்கள் தான் செய்யக்கூடிய செய்தொழில் மூலமாக லாபம் அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் சனி உள்ளவர்கள், இந்த 11ஆம் இடத்தில் சனி உள்ள பார்த்தீங்கன்னா தன் தொழிலை பற்றி அதிகப்படியான கற்பனா சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தொழிலில் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணுங்கிற அந்த கற்பனை சக்தி அதிகப்படியாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தொழிலை சந்தோஷமாக நேசித்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தனது தொழிலை பற்றி தற்புகழ்ச்சி நம்ம நிறைய பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எத்தனை தொழில் செஞ்சுட்டேன் தெரியுமா, இல்லை இப்போ எத்தனை தொழில் செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியுமா, இப்படியெல்லாம் தொழிலை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு விஷயத்தில் சந்தோஷமாக ஈடுபடும் போதே அதில் சிறப்பான கடமையை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இப்போ நம்ம ஸ்லோகமாக போய் ஒரு விஷயத்தை செய்யிருக்கோம், சந்தோஷத்தோட ஒரு ஈடுபாடோட ஒரு செயலை செய்வதற்குமே வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே சந்தோஷமாக முழு ஈடுபாட்டோடு செய்வதன் மூலமாகவே கடமையை சிறப்பாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் சனி உள்ளவர்கள் தான் செய்யக்கூடிய செயலிலும் சரி, செய்த செயலிலும் சரி, செய்ய போகின்ற செயலிலும் சரி அதிகப்படியான ஞாபக சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் சனி உள்ளவர்கள் இப்போ நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த வேலையை செய்வாங்க. ஒரு பொருளை ஒரு திருட்ட வாங்கியிருக்கோம், அதை இத்தனாதே தரன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த அவங்களோட ஞாபக சக்தி, செய்ய போகிற செயலில் வந்து ஞாபக சக்தி, செய்கின்ற செயலில் ஞாபக சக்தி, செய்த செயலில் ஞாபக சக்தி, அன்னைக்கு நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க. அதை எடுத்து வச்சு சொல்லுவாங்க, இந்த இடத்துல அதுதான் இருந்துச்சு, அன்னைக்கு நான் இதை எடுக்கவே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ஞாபக சக்திகளை அதிகமாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் சனி உள்ளவர்கள் எதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதன் மூலமாகவே நல்ல ஒரு மதிப்பை பெற்ற நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் சனி உள்ளவர் பெரிய ஆளியா, எதா இருந்தாலும் அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திடுறான்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மதிப்பை வந்து உருவாக்கக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் சனி உள்ளவர்கள் இருப்பார்கள். 11ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்கள் பேச்சில் பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்கள் அதாவது தான் பேசக்கூடிய பேச்சில் பிரம்மாண்டம் இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுறது, ஒருத்தர் அப்படியே மிரட்டினவனா டே கோர்றா அப்படின்னா அந்த பிரம்மாண்டத்தை காட்டுவாங்க தெரியுங்களா. அவங்களுடைய பேச்சே ஒரு தோரணையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு பெரிய நண்பர் வட்டாரங்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தான் செய்யக்கூடிய செயற்தொழிலில் பிரம்மாண்டத்தின் மூலமாக பிரம்மாண்ட கற்பனை சக்திகளை கொண்ட நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்கள் இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சோ ஒரு 15 வருஷம் கழிச்சோ பிரம்மாண்டமாக தொழில் இப்படி பண்ணிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாருங்க. அந்த கற்பனை சக்தி, அந்த சக்தி அதிக அளவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்கள் பேசிய பேச்சை மறக்காதவர். இந்த 11இல் ராகு உள்ளவர் எந்த காலத்துலேயும் என்ன பேசுனங்கிறத மறக்கவே மாட்டாங்க, அதை ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க. யாராவது அந்த வார்த்தையை மாற்றி சொன்னா கூட அன்னைக்கு நான் அந்த வார்த்தை பேசவே இல்லை அப்படிங்கிற அந்த பேசிய பேச்சை மறக்காதவர்கள். நண்பர்களை மறவாதவர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் ராகு உள்ளவர் எந்த காலத்திலும் கூட வந்து அவன் 5ஆவதுல படிச்சிருப்பான், அவனை அந்த எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அவனை ஞாபகம் வச்சிருப்பாங்க. பேசிய பேச்சை மறக்காதவர்கள், நண்பர்களை மறக்காதவர்கள். இந்த 11ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்களா. ஷார்ட்கட்டில் லாபம் அடையிறதுக்கு என்ன வழி, ரொம்ப நாள்லாம் போட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. டக்குன்னு லாபம், ஒரு விஷயம் செய்யறோம்னா அது டக்குன்னு ப்ராஃபிட் வரணும், அது ஷார்ட்கட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்களா. அதெல்லாம் அந்த 11ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்கள் கேட்கக்கூடிய நபர்களாக. இந்த 11ஆம் இடத்தில் கேது உள்ளவர்கள் இவர்கள் தான் செய்யக்கூடிய செய்தொழில் மூலமாக, அதுவும் விடாமுயற்சியின் மூலமாக ஒரு லாபத்தை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் கேது உள்ளவர்கள் ஒரு தொழிலை செய்கிறாங்க, அந்த தொழிலில் ரொம்ப விடாமுயற்சியோடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் நஷ்டம் வந்தாலும் சரி, தடை வந்தாலும் சரி, அது தொடர்ச்சியாக செஞ்சு அது என்னைக்காவது ஒரு நாள் அதன் மூலியமாக லாபம் அடையக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் கேது உள்ளவர்கள் பாரு. இவர்களுக்கு குழந்தைகளோட ஆதரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வயதான பிறகு இல்லை குழந்தைகள் படித்து முடிச்சு வேலைக்கு ஆரம்பிச்சிட்டா நீ உட்காருப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைகளோட ஆதரவு 11ஆம் இடத்தில் கேது உள்ளவர்களுக்கு ஏற்படும். தான் செய்யக்கூடிய தொழிலை நல்லா சந்தோஷமாக நேசித்து செய்யக்கூடிய நபர்களாக இந்த 11ஆம் இடத்தில் கேது உள்ள நபர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தொழிலை நேசித்து செய்ய நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களுக்கு அமையும். தொழிலை நல்லா சந்தோஷமாக நேசித்து செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட அதில் வரக்கூடிய லாபம் திருப்தியற்ற மனநிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த 11ஆம் இடத்தில் கேது உள்ளவர்களுக்கு ஏற்படும். அதிகப்படியான மந்திர ஞாபக சக்திகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த மந்திரம் ஒரு டைம் எங்கேயா படித்தாலும் சரி, இல்லை யாராவது ஒரு விஷயத்தை மந்திரங்களை வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க டே நல்லது அப்படில ஒரு தடவை சொன்னால் போதும். மந்திரம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான ஞாபக சக்தி கொண்ட ஞாபகங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் கேது உள்ள நபர்கள் சட்டப்படி எந்த ஒரு செயலையும் செய்வதன் காரணமாகவே எதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் கேது உள்ளவர்கள் ரூல்ஸ் படி போயிட்டுன்னு வச்சுங்களேன், எல்லாமே நமக்கு சாதகமாக அமைஞ்சிடும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்குள்ள வந்து இருந்து கொண்டே இருக்கும். இந்த 11ஆம் இடத்தில் கேது உள்ளவர்களுக்கு
இன்னைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய பதிவெல்லாம் காலபுருஷ 11ஆம் இடத்தின் காரகத்துவத்தை காலபுருஷ தத்துவத்தோடு இணைத்து சில பலன்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னத்திற்கு தகுந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் நம்ம துல்லிய பலன்களை நம்மளால சொல்ல முடியும். நீங்கள் நான் பேசியிருந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.